இன்னைக்கு சட்டுப்புடுன்னு சமையல் செய்ய போறது யாரு? சட்டுப்புடு சமையல நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அருமையான சமையலை செய்ய போறவங்களோட பேரு என்ன சமையல் அப்படின்றத அவங்க கிட்ட கேட்போம். வணக்கம்மா, உங்க பேரு? சத்யா. சத்தியமா என்ன செய்ய போறீங்க? தேங்காய் பால் புலாவ். தேங்காய் பால் புலாவ் சூப்பருங்க. வாசனையோட இருக்குமா இல்ல சுவையோட இருக்குமா? வாசனையாவும் இருக்கும். வாசனையாவும் இருக்கும். ஆரம்பமா ஆரம்பிப்போம். சட்டுப்புடுன்னு இந்த தேங்காய் பால் புலாவுக்கு தேவையான பொருட்கள் என்ன சொல்லுங்க? பாஸ்மதி ரைஸ், தேங்காய் பால், புதினா, வெங்காயம், தக்காளி, பட்டை, ஏலக்காய், சோம்பு, முந்திரி, பச்சை பட்டாணி, பன்னீர், நெய், உப்பு. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். சரி, இப்போ இந்த சட்டுப்புடுன்னு செய்ய போற இந்த தேங்காய் பால் புலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அடுப்பத்தை வச்சுக்கோங்க. ஓகே, அடுப்பத்தை வச்சு குக்கர் வச்சிட்டீங்க. என்ன பண்ண போறோம்? முதல்ல வந்து நெய்யை ஆட் பண்ண. அந்த நெய் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் என்னென்னலாம் நம்ம போட்டு வறுக்க போறோம்? அந்த ஏலக்காய், பட்டை, சோம்பு போட போறோம். ஏலக்காய், பட்டை, சோம்பு. ஓகே, நெய் காஞ்சிச்சா? கொஞ்ச நேரம். சரி, உங்க வீட்ல என்ன சமையல் அதிகமா செய்வீங்க? வெஜ் ஆர் நான்வெஜ்? நான்வெஜ்ஜும் செய்வோம், வெஜ்ஜும் செய்வோம். அதிகமாக செய்யறது நான்வெஜ். சரி, நெய் நல்லா காஞ்சிச்சோ? நெய் நல்லா காஞ்சிருச்சு. வாசனை சூப்பரா வருது. பட்டை, ஏலக்காய், சோம்பா? ஆமா, சும்மா ஒரு 2 ஏலக்காய் போட்டுக்கிட்டா போதும். ஓகே, சோம்பு கொஞ்சம், பட்டை. சரி, கடகடன்னு செஞ்சிடலாமா? ஆயிடும். 20 minutes ஆயிடும். ஆயிடும். இது சும்மா வதக்குற வந்தா அதுக்கப்புறம் ஈஸியா ஆயிடும். ஓகே, அதுக்கப்புறம் சில்லி, பச்சை மிளகாய். அடுத்து ஆனியன், தக்காளியா நெக்ஸ்ட்? தக்காளி போட்டுறவா? தக்காளி, முந்திரி, புதினா, போதும். புதினா நல்லா போட்டு அதிலேயே வதக்கி. ஓகே, அடுத்து பன்னீர். சும்மா கொஞ்சோண்டு அதை கட் பண்ணி அதில் ஆட் பண்ணி. கொஞ்சமா கட் பண்ணி ஆட் பண்ணுமா? நான் கட் பண்ணி தரேன், நீங்க ஆட் பண்ணுங்க. ஒரு 4-5 ஸ்லைசஸ் போதுமா? போதும். அதை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி. பச்சை பட்டாணி இந்த பன்னீரும் போட்டு நல்லா இந்த வெங்காயம் தக்காளி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நெய்யோட வாசனை கமகமன்னு வந்துட்டு இருக்கு. சட்டுப்புடி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கையில் ரெடியாக சுட வரப்போகிறது தேங்காய் பால் புலாவ். உங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அவங்க செய்யறாங்க அந்த டிவியில் வரப்போகுது அப்படின்ற நினைச்சா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு இல்லையா? ஆமாம், ரொம்ப சந்தோஷமா. அஞ்சலி பட்டி பார்ப்பீங்களா? பார்ப்போம். ரெகுலராக பார்ப்பீங்க? வரலாம் செஞ்சு பார்ப்பீங்களா? ஒரு சில ட்ரை பண்ணுவோம், ஒரு சில கொஞ்சம் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் இதில் என்ன சேர்க்க போகிறோம்? இதில் வந்து ரைஸ். பூண்டு. பூண்டு இது அடிக்கடி செய்வீங்களா வீட்டில்? செய்வோம். வேற எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, எல்லாம் காலி டம்ளர் தான் இருக்கு. இது நல்லா வதங்கணுமா? வதங்கியாச்சு, போதும். இப்போ ஃபைனலாக அரிசி ஆட் பண்ணிடலாம். ஆமாம், அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி பாஸ்மதி அரிசி ஊற வச்சிங்க? ஒரு 5 minutes, ஒரு 10 minutes இருக்கும். எத்தனை விசில் வர வரைக்கும் வேக வைக்கணும்? ஒரு 2 விசில் போதும். 2 விசில் போதும். ஸோ உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா சட்டுப்புடி என்னென்னு செய்கிறது தெரியல, பிரியாணிலாம் லேட் ஆகும், குயிக்காக ஒரு கிராண்டான ஒரு லஞ்ச் ரெடி பண்ணணும் இல்லை டின்னர் ரெடி பண்ணணுன்றப்ப நீங்கள் இந்த புலாவ் செய்யலாம். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு புலாவும் கூட இது. தேங்காய் பால் புலாவில் ஆல்ரெடி நெய்யோட வாசனை அப்படியே சுண்டி இழுக்குது. அதுக்கப்புறம் இந்த புலாவில் தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரியான டேஸ்ட் அப்படின்றத சட்டுப்புடி சமையல் இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. அளவு ஏதாவது இருக்கா? 1 கப் அரிசிக்கு இவ்வளோ தேங்காய் பால்னு? ஆமாம், இது 1 கப் அரிசி, 1 கப்புக்கு அரிசிக்கு 1.5 கப் பால். ஓகே, 1 கப் அரிசிக்கு 1.5 கப் பால். தேங்காய் பால். தேங்காய் பால் வெந்ததுக்கு அப்புறம் சேர்க்கணுமா இல்லை உடனே சேர்த்துடலாமா? உடனே சேர்த்துடலாம். இந்த சைஸ்லயா? அதாவது 1 டம்ளர் அளவு. 1 டம்ளர் போடு. கரண்டி வெளியே எடுத்துருங்க, நான் உங்களுக்கு கலந்து தரேன். போதுமா என்ன ஊற்றணுமா? போதும். உப்பு போடணும், தேவைக்கு ஏற்ற மாதிரி. உப்பு போடுறேன், எவ்வளோன்னு பார்த்து நீங்களும் எடுத்து போடுறேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சா? அப்படியே சாப்பிடலாமா?
அப்படி இல்லை, ஒரு 2 விசில் வரணும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் தண்ணி வேணும். எவ்வளோ அளவு? கொஞ்சம் டபுள் இருந்தால் போதும். போதுமா? போதும் போதும். முடி வச்சிடலாமா? முடிஞ்சிருச்சு. ஸோ நல்லா புலாவ் ரெடி அப்படின்ட்டாங்க. நான் அப்படியே சாப்பிட முடியாது, அரிசி வேகணும் இல்லையா? 2 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து சட்டப்பட்டு சமையலில் தேங்காய் பால் எப்படி வருதுன்றதை இந்த 2 விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ 2 விசில் வந்தாச்சு. ஆவி அடங்கிருக்குமா? ஓபன் பண்ணுங்க. ஓ அப்பா செம வாசனைங்க. சட்டை புட்டுன்னு சொன்ன மாதிரியே நடத்தி காத்திட்டாங்க. அவ்வளோதான், ரெடி ஆயாச்சு. ஓகே ஓகே, முடிஞ்சது. ஃபினிஷ். டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்காய் பால் புலாவ் எப்படி இருக்குன்றதை நான் சாப்பிட்டு பாட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சின்ன ரீகேப். தேங்காய் பால் புலாவ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்க. நல்லா குக்கர் காஞ்ச உடனே குக்கரில் நெய், ஏலக்காய், சோம்பு, பட்டை, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, முந்திரி, புதினா, பன்னீர், பச்சை பட்டாணி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமா ஊற வச்ச பாஸ்மதி அரிசி எடுத்து போட்டுக்கோங்க. 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. கூடவே உப்பு, தண்ணீர் ஊற்றி 2 விசில் வரைக்கும் வேக விடுங்க. ஆவி அடங்கினோடனே குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிட்டு சர்வ் பண்ணீங்கன்னா சுட சுட தேங்காய் பால் புலாவ் ரெடி.